சௌந்தர்ய லஹரி பாடல் 12. த்வதீயம் சௌந்தர்யம் துஹினஹரி கண்யே துலயிதும். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினஹரி கண்யே துலயிதும். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினஹரி கண்யே துலயிதும். கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயஹ. கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயஹ. கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயஹ. யதாலோ கௌஸ்லுக்யா தமர லலனா யாந்தி மனசா. யதாலோ கௌஸ்துக்யா தமர லலானா யாந்தி மனசா. யதாலோ கௌசுக்யா தமர லலனா யாந்தி மனசா. த்வதீயம் சௌந்தர்யம் துஹினஹரி கண்யே துலயிதும். கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயஹ. யதாலோ கௌசுக்யா தமரலலனா யாந்தி மனசா. தபோபிர்துஷ்பிரபாமபி கிரிசசாயுஜ்ய பதவீம். தபோபிர்துஷ்பிரபாமபி கிரிச சாயுஜ்ய பதவீம். தபோபிர்துஷ்பிரபாமபி கிரிச சாயுஜ்ய பதவீம். த்வதீயம் சௌந்தர்யம் துஹினஹரி கண்யே துலயிதும். கவீந்திரா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபுதயஹ. யதாலோ கௌசுக்யா தமரலலனா யாந்தி மனசா. தபோபிர்துஷ்பிரபாமபி கிரிசசாயுஜ்ய பதவீம். சௌந்தர்ய லஹரி பாடல் 12ற்கான தமிழ் அர்த்தம். பனிமலை அரசியின் புதல்வியே என்று அம்மையை வர்ணிக்கின்றார்கள். அவளது உடலழகை வர்ணிப்பதற்கு கவிதையில் வல்லவர்களாலும் பிரம்மா போன்றவர்களாலும் கூட முடியாது என்றும், அழகுக்கு சரியான ஓமை கூற எப்படியெல்லாமோ யோசித்து பார்த்தால் கூட முடியவில்லை என்கின்றனர். அழகில் சிறந்த தேவலுக உலகத்தில் உள்ள மகளிரும் கூட பரமசிவனின் கண்களை கொண்டுதான் அதை பார்க்க முடியும் என்று நினைத்து அவ்வாறாகவே செய்கின்றனர். மானசீகமாக பரமசிவனின் சாயுஜ்ய பதவியை அடைகிறார்கள் என்பது இந்த பாட்டின் பொருளாகும். இதன் ஜப முறையும் பலனும். முதலில் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் போது நாம் அம்மையை வேண்டி முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து அதில் முதல் நீல வட்டமும் பின்பு அதுக்குள் வட்டத்திற்குள் ஒரு நாற்கோணம் எழுதி அதன் நடுவே ஷவ் அதாவது சௌந்தர்ய லகரி சௌந்தர்ய அந்த 2 முறை எழுதி அந்த ஜபத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். 45 நாட்கள் தினமும் காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 1000 தடவை ஜபித்தால் பின்பு அந்த ஜலத்தை அருந்த செய்தால் ஊமையும் பேசுவான், படித்தவன் பேச்சில் வல்லவன் ஆவான், கவிதையும் புனைவான் என்பது ஆதிசங்கரரின் கூற்று. இந்த ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்யும் போது அம்மைக்கு நைவேத்தியமாக தேன் வைப்பது சிறந்தது. இது போல தினமும் நாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். நன்றி.